Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து Excel tips and tricksல வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக் நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா டிஃபரண்ட் மெத்தட்ல எப்படி நம்ம எம்டி ரோஸ் வந்து நம்ம எக்ஸல்ல delete பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இத வந்து நம்ம மல்டிபிள் மெத்தட்ல பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், சிம்பிள் மெத்தட் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இந்த டேட்டா செட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன் பிட்வீன்ல வந்து எம்டி ரோஸ் வந்து அங்கங்க இருக்கு. ஸோ நான் இதை வந்து ஒவ்வொரு டைமும் இந்த எம்டி ரோஸை செலக்ட் பண்ணி என்னால் delete பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸு இந்த எக்ஸலில் வந்து என்டையர் எக்ஸலை செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் வந்து ஃபில்டர் அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபில்டரில் போயிட்டு செக் பண்ணும்போது எனக்கு blank அப்படின்ற ஒரு ஆப்ஷன் அங்கே இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நான் நார்மல் ஃபில்டர் அப்ளை பண்ணுறேன். இங்கே வந்து பாருங்கள் நமக்கு எந்த பிளாங்க்ஸும் கிடையாது. ஸோ இப்போ நான் அன்ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த ஷீட்டை வந்து லெஃப்ட் சைடு இந்த டாப்பில் இந்த ஐக்கானில் கிளிக் பண்ணுறேன், என்டையர் ஷீட்டு செலக்ட் ஆகிடும். அதர்வைஸ் நீங்கள் கண்ட்ரோல் ஏ வந்து ட்வைஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்டையர் ஒர்க் ஷீட் வந்து செலக்ட் ஆகிடும். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபில்டர் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு இங்கே செக் பண்ணுங்கள். ஃபில்டரில் நமக்கு பிளாங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்கும். இப்போ பிளாங்கை மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த blank ரோஸ் எல்லாமே நமக்கு இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணுது. இப்போ நான் இதை அப்படியே செலக்ட் பண்ணி delete பண்ணிடலாம். இப்போ நமக்கு கிரில் லைன் இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த blank row வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. இன்கேஸ் கிரில் லைன்ஸ் இல்லை அப்படின்னா நமக்கு நார்மல் எம்டியாக தான் தெரியும். ஸோ அந்த டைம் நீங்கள் எக்ஸஸாக கொஞ்சம் ரோஸை வந்து நீங்கள் பாட்டம் வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்து நீங்கள் delete பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்து delete பண்ணுறேன். இப்போ அன்ஃபில்டர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ போயிட்டு இதில் நீங்கள் செக் பண்ணுங்கள், நமக்கு வந்து blank rows எல்லாமே delete ஆகிருக்கும். இங்கே வந்து பாருங்கள், இப்போ நமக்கு பாட்டமில் டவுன் வரைக்கும் போகிறேன், எனக்கு blank rows இன் பிட்வீன் இல்லை. ஓகேங்களா? இப்போ நான் இதை வந்து அன்டூ பண்ணுறேன். ஸோ இப்போ மறுபடி சேம் டேட்டா செட்டுக்கு நமக்கு இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா? இது ஒன் ஆஃப் த மெத்தடு. ஷீட்டை வந்து ஹோல் ஷீட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபில்டர் அப்ளை பண்ணி அந்த பிளாங்கை வந்து ஃபைன் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து delete பண்ணிட முடியும். செகண்ட் மெத்தடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் டேப்பில் இங்கே ஃபைண்ட் அண்ட் செலக்ட் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோ டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ண உடனே ஒரு விண்டோ வந்து எனேபிள் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே பிளாங்க்ஸ்ன்னு இருக்குங்களா, இந்த ஆப்ஷனை வச்சு நம்ம delete பண்ணலாம். இப்போ இது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதை 2 ஷார்ட்கட் மெத்தட்லையும் நம்மளால் எடுக்க முடியும். ஷார்ட்கட் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஜி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஜி, அதே மாதிரி ஃபங்க்ஷன் கீழே F5. இந்த ரெண்டு மெத்தடில் நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ண போகிறேன், இது உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக நாங்கள் டைப் பண்ணி காமிச்சேன். இப்போ கண்ட்ரோல் ஜி ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ நான் இங்கே ஏதாவது ஒரு blank ரோவில் ஃபர்ஸ்ட் blank ரோவில் நான் இங்கே கிளிக் பண்ணிக்கிட்டேன் A5ல். கண்ட்ரோல் ஜி ப்ரெஸ் பண்ணுறேன், எனக்கு இந்த விண்டோ வருது. ஸ்பெஷல் அப்படின்ற ஆப்ஷனில் blanks இருக்குங்களா, இங்கே நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு அந்த ஸ்பெசிஃபிக் blank இருக்கிற ரோஸ் மட்டும் எனக்கு இங்கே ஹைலைட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி நமக்கு பாட்டம் வரைக்கும் அந்த blanks இருக்கிற ரோ வந்து நமக்கு ஹைலைட் ஆகிருக்கும். டவுன் வரைக்கும் நீங்கள் போயிட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹைலைட் ஆனதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணி இங்கே delete இருக்குங்களா, இதில் என்டையர் ரோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்தாலும் நமக்கு delete ஆகிடும். இப்போ போயிட்டு நீங்கள் பாட்டம் வரைக்கும் செக் பண்ணலாம், நமக்கு வந்து எந்த பிளாங்க்ஸுமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை அன்டூ பண்ணுறேன். இதை அனதர் மெத்தடில் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ அகைன் ஃபங்க்ஷன் கீழே F5 கண்ட்ரோல் ஜி ப்ரெஸ் பண்ண கோ டு விண்டோ வந்தது. இப்போ ஃபங்க்ஷன் கீழே வந்து F5 ப்ரெஸ் பண்ணுறேன், சேம் விண்டோ நமக்கு எனேபிள் ஆகும். இப்போ ஸ்பெஷல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பிளாங்க்ஸ் இருக்குங்களா, இங்கே கிளிக் பண்ணுறேன். அந்த எம்டி ரோஸ் வந்து ஹைலைட் ஆகுது. இங்கே ஹோம் டேப்பில் இங்கே delete இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து delete ஷீட் ரோஸ் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணாலும் நமக்கு வந்து delete ஆகிடும். இப்போ நீங்கள் பாட்டமில் போயிட்டு வெரிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அன்டூ பண்ணுறேன். இப்போ வந்து உங்களுக்கு இது ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த blank row, blank columns இதெல்லாம் வந்து நீங்கள் ரா டேட்டா வந்து கிளீனப் பண்ணும்போது இந்த ட்ரிக்ஸ்லாம் வந்து தெரிஞ்சிருந்துன்னா உங்களால் ஈஸியாக வந்து டேட்டாவை வந்து கிளீனப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேங்களா? இது சிம்பிள் ட்ரிக்ஸ் தான்.
பட் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பிகினராக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இதை வச்சு நம்ம இந்த கோ டு விண்டோவோட யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது நமக்கு எக்ஸலில். இப்போ வந்து நம்ம எம்டி ரோ டெலீட் பண்ணுறதை பற்றி தான் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் வந்து நான் இதில் இருக்கிற ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒவ்வொரு பேராமீட்டரையும் வந்து என்னென்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இது வந்து எக்ஸலில் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் இந்த கோ டு விண்டோன்றது. ஓகேங்களா? இதில் நான் ஆல்ரெடி இதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பர்டிகுலர் செல்லுக்கு நம்ம போகணும் அப்படின்னாலும் நம்ம இங்கே டைப் பண்ணிக்கலாம். இந்த கோ டு விண்டோவில் இந்த ரெஃபரன்ஸ் இருக்குங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A1000க்கு நான் போகணுன்னு வச்சுக்கோங்களேன். A1000 செல்லு அட்ரஸ் நாங்கள் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ நான் ஓகே கொடுத்த உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக A1000 அப்படின்ற செல்லுக்கு வந்து நமக்கு போயிடும். ஸோ இதில் வந்து நிறைய யூசேஜ் இருக்குது. நம்ம எந்த செல்லுக்கு போகணுன்னு நினைக்கிறோமோ அந்த செல்லுக்கு வந்து அந்த கோ டு விண்டோவில் நம்ம கொடுத்து டைரெக்டாக நம்ம மூவ் ஆகிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் B200க்கு நான் போகணுன்னு நினைக்கிறேன்னா ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் என்னோடய கர்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ B200ல் இருக்குது. எங்கள் டாப்பில் வந்து இந்த நேம் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த பர்டிகுலர் செல்லுக்கு போகணுன்னு நினைக்கிறோமோ அங்கேயும் போய்க்கலாம். ஸோ இந்த கோ டு விண்டோவோட யூஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் எக்ஸலில். நீங்கள் அதை வந்து ப்ராப்பராக வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத நீங்கள் நிறைய தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் வந்து கவர் பண்ணுறேன் ஒவ்வொன்றா. ஓகேங்களா? இப்போ இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து ஜாயின் பட்டன் வந்து இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் மெம்பர் ஹோல்டராக நீங்கள் வந்து ஆட் ஆகிக்கலாம். நீங்கள் என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது மூலயமா நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வே. அந்த ஜாயின் பட்டன் ஆப்ஷனை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.